என்னடா இது வீக்கெண்ட் ஷோல ஒன்னும் திவாகர் எதுவும் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணல. முக்கியமா கானா வினோத்தை வச்சு ஏதாவது வந்து விஜய் சேதுபதி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சார் டெய்லி நைட்டு தூங்குறப்ப எழுப்பி விட்டு என்னோட தூக்கத்தை கெடுக்கிறார் சார். ரொம்ப சீப்பா இருக்கு சார் அவரோட மேனரிஸ். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வந்து வாரம் முழுவதும் வந்து ஒரு சீரியஸான ஃபைட் ஒரு பக்கம் போய்க்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் காமெடியான ஒரு ஃபைட் எப்பயுமே வீட்டுக்குள்ள நடக்கும். அது வேற யாருக்கு? கானா வினோத்துக்கும் நம்ம வாட்டர்மெலனுக்கும் தான். அதாவது என்ன வச்சு ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக பர்பஸ்ஃபுல்லா உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சீரியஸா வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் நம்மளுக்கு பார்க்க அது காமெடியா தான் இருக்கும். இதையே விஜய் சேதுபதி ஒரு ஷோல வந்து நீங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னதுல இருந்து இப்ப நிஜமாவே வந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சாட்டர்டே எபிசோடு பூரா வந்து எப்படியாவது வந்து கானா வினோத்தையும் கமருதீனையும் பத்தி விஜய் சேதுபதி சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிடணும்னு 2-3 டைம் எந்திரிச்சாரு வாட்டர்மெலனு. விஜய் சேதுபதி உட்காருங்க எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆனா சண்டே எபிசோட்ல சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு வந்து தன்னோட குமுறல்களை பூரா வந்து கொட்டி தீர்த்துட்டாருங்க. அது என்ன ஏதுதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வினோத் சார் வந்து டெய்லி நைட்டு நல்லா தூங்கும் போதெல்லாம் தூங்கவே விட முடியாது சார். ஒரே எழுப்பி 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 என்ன ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்காரு சார். அதுவும் வந்து சீப் மேனரிசமா இருக்குது சார். எப்ப பார்த்தாலும் வந்து என்னையே ஏதாவது நோண்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்டர்மெலனு கானா வினோத்தை பத்தி விஜய் சேதுபதி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. விஜய் சேதுபதி வந்து இது சிரிக்கிறதா உண்மையே சீரியஸா எடுத்துக்கிறான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வாட்டர்மெலன் என்ன சொல்றாரு அப்படின்னா என்கிட்ட மட்டும் வந்து பர்பஸா வந்து நோன்றாரு. அதெல்லாம் அவரோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே உண்மையிலே ரொம்ப சீப் மேனரிசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. ஆனா இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, அதான் வந்து முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா என்ன வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டு என்னோட மூலம் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாருங்க. இதை பார்த்துட்டு வந்து விஜய் சேதுபதிக்கு இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? சிரிக்கிறதா இல்ல வந்து கோவப்படுறதா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. இதுக்கு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆடியன்ஸும் வந்து கிட்டத்தட்ட வந்து கைத்தட்டி சிரிச்சாங்க. ஆனா விஜய் சேதுபதியும் மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து சீரியஸா சண்டை போடுறாங்க. ஏதாவது சண்டை போட்டுட்டு இருந்தா அது ஒரு கண்டென்ட்டா வந்து இந்த லைவ்ல எல்லாம் போர் அடிக்காம போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்துக்கிட்டாங்க. ஆனா இதை வாட்டர்மெலன் வந்து சீரியஸாவே எடுத்துக்கிட்டாரு. எப்ப பார்த்தாலும் வந்து என்கிட்ட வம்பெடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. ஆனா ரொம்ப வந்து மரியாதை குறைவா தரக்குறைவா வந்து ரெண்டு பேருமே பேசுறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு இடத்துல நோட் பண்ணீங்க அப்படின்னா லைவ்ல வாட்டர்மெலன் மேல நம்மளுக்கு ஏகப்பட்ட கருத்து இருக்கு. அவர் வந்து பெண்கிட்ட வந்து ஒரு மாதிரி தப்பா நடந்துக்கிறாரு இல்லைன்னா சொல்லல. ஆனா அந்த கோமாளித்தனத்தை யூஸ் பண்ணி மறைக்கிறாரு. ஆனா இந்த சண்டேல வர பாக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வாட்டர்மெலன் பொறுமையா இருப்பாரு. ஆனா இவனுக்கு ஏதாவது வந்து அதிகபட்சமா இந்த சொல்ல போனோம்னா பொம்பளை பொய்க்கு அதுக்கப்புறம் வந்து நீ எல்லாம் ஒரு டாக்டரா அப்படின்னு வந்து அவரோட ப்ரொஃபஷனா இதே வந்து ரொம்ப இறங்கும் போதுதான் வந்து அவர் கோவப்படுவாரு. நீங்க சண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே சண்டை போக மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இவரும் வார்த்தையை விட ஆரம்பிச்சிருவாரு. நிறைய சட்டியில நல்ல சோத்தை போட்டு நல்லா வரைக்கும் திங்கிற அப்படின்னு தான் நேற்று வந்து அதுவும் வந்து ஒரு அக்லியான பேச்சு தான் வாட்டர்மெலன் பேச்சு. இருந்தாலும் வந்து கானா வினோத்தை கொஞ்சம் ரொம்பவே பண்றாரு. ஆனா என்ன அது மக்கள்கிட்ட கொஞ்சம் ஃபன்னா இருக்கிறதுனால கானா வினோத் மேல நிறைய நெகட்டிவ்லாம் வரல. ஆனா இதை வந்து எப்படியாவது ரிஜிஸ்டர் பண்ணி வாட்டர்மெலனு எப்படியாவது கானா வினோத் பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதெல்லாம் சட்டியை சோற தின்னுட்டு தான் அதுலதான் கானா வருது. அப்படி பார்த்தோம்னா கானா வினோத் ப்ரொஃபஷனையும் வந்து வாட்டர்மெலன் வந்து திட்டாரு. அதுல எந்த மாற்று கருத்துங்களுமே கிடையாது. இருந்தாலும் வாட்டர்மெலனு தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு. இதை நான் பண்ணாலும் எடுத்துக்க மாட்டேன். இதை சீரியஸா தான் எடுத்துக்குவேன். இது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆனாலும் எனக்கு பிடிக்கல. என்ன வச்சுதான் அவர் ஃபேமஸ் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. விஜய் சேதுபதி மனசுல என்ன தெரியுமா? ஆகா நம்ம ரெண்டு பேரும் தான் இவங்களை தூண்டி விட்டோம். உங்க ரெண்டு பேரும் காம்போ சூப்பரா இருக்குன்னு தூண்டி விட்டோமே. இப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலனுக்கு வந்து சப்போர்ட்டாவே சொல்றாரு. என்ன அப்படின்னா வாட்டர்மெலன் வந்து சும்மா ஜாலியா ஃபன்னா யதார்த்தமா இருக்குங்கிறதுக்காக அவங்கள்ட்ட போய் நீ நோன்றது அதெல்லாம் வந்து உண்மையிலே தப்பான விஷயம் அப்படின்ட்டு வந்து கட் அண்ட் ரைட்டா வந்து சிரிக்காம சொல்லிட்டாருங்க. ஆனா அவருக்கே வாட்டர்மெலன் சொல்றதை பார்த்து சிரிப்பு வந்தது. மத்த எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்தது. இருந்தாலும் விஜய் சேதுபதி வந்து சீரியஸ் சிரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே வாட்டர்மெலன் வினோத் காம்போ நல்லா தான் இருக்கா? வாட்டர்மெலன் வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஃபன்னா அனுசரிச்சு போனார்னா வினோத்தும் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போய் கொஞ்சம் பண்ணா தான் இருக்கும். ஆனா அவங்க ரெண்டு பேரும் நைட்டு சொல்ல போனா ஃப்ரைடே நைட்ல மிட் நைட்ல ரொம்ப நேரம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. லைவ்ல ஒன்னா தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு இது ஒரு சண்டை இந்த பெண்கள் விஷயத்துல வந்து தப்பா போகுது அப்படிங்கிறதுனால வாட்டர்மெலன் இதை டைவர்ட் பண்ணி என்ன வம்புழுக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தாங்க இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.